உண்மையை கண்டறிவதை விடுத்து உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்க எப்போதும் எவரேனும் வந்து கொண்டே இருப்பார்கள். இங்கு பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, புரிதல் மட்டுமே தேவைப்படுகிறது. புரிதல் வந்த பின் அங்கு பயம் என்பதே இருக்காது என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரும் 1901ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி இன்று வரை மொத்தம் 826 அறிஞர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், பொருளாதாரம், இலக்கியம், உலக அமைதி ஆகிய 6 துறைகளில் சிறப்பாக பணியாற்றி சாதனை புரியும் அறிஞர்களை ஆண்டுதோறும் தேர்வு செய்து நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உலகின் ஆக உயரிய கௌரவமாக கருதப்படும் நோபல் பரிசை ஒரு முறை வெல்வதே அரிது. அதன் நூற்றாண்டு வரலாற்றில் முதல் முறையாக நோபல் பரிசை 2 முறை வென்றவர் ஒருவர்தான், அதுவும் வெவ்வேறு துறைகளில். அந்த சாதனை நிகழ்த்தியவர் ஒரு பெண் என்பதே அந்த சாதனைக்கு தனி சிறப்பு சேர்க்கிறது. ஏனெனில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படாத ஒரு காலகட்டத்தில் கலை, அறிவியல் போன்ற துறைகளில் பெண்களால் சாதிக்க முடியாது என்று கருதப்பட்ட ஒரு காலத்தில் அந்த மாபெரும் சாதனையை நிகழ்த்தப்பட்டது. சம வாய்ப்பு வழங்கப்பட்டால் ஆண்களுக்கு நிகராக சாதிப்போம் அல்லது ஆண்களையே மிஞ்சுவோம் என்று ஒவ்வொரு பெண்ணையும் நிமிர செய்த அவர்தான் அறிவியல் மாமேதை மேரி கியூரி. மேரி கியூரி அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். 1867ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி போலந்தின் வார்ஷாவ் நகரில் ஏழ்மையில் பிறந்தார் மரியா மேரி கியூரி. மரியாவின் தந்தை ஒரு அறிவியல் ஆசிரியர். அதனாலேயே அவருக்கு அறிவியலில் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. கல்வியில் மிக சிறந்து விளங்கிய மரியா சிறு வயதிலிருந்தே ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று விரும்பினார். அந்த காலத்து பெண்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று அது. ஆனால் தன் கனவை நனவாக்க முடியும் என்று நம்பினார் மரியா மேரி கியூரி. ஏழ்மையை போக்கவும் கல்வி கட்டணத்திற்காகவும் அவர் பகுதி நேர துணைப்பாட ஆசிரியராக பணியாற்ற வேண்டி இருந்தது. அந்த காலத்தில் தன்னுடைய 24வது வயதில் மேல் கல்விக்காக பாரிஸுக்கு வந்த அவர் ஸ்பான் என்ற பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இயற்பியலில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்று பட்டமும் பெற்றார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் பியரி கியூரி என்பவரை சந்தித்தார். 4 ஆண்டுகள் கழித்து அவரை திருமணம் செய்து கொண்ட மரியா மேரி கியூரி ஆனார். கணவன் மனைவி இருவருமே இயற்பியலிலும் வேதியியலிலும் ஆராய்ச்சி செய்ய விரும்பினார்கள். 1897ஆம் ஆண்டு முனைவர் பட்டத்துக்காக யுரேனியம் என்ற தனிமத்தை பற்றி ஆராய தொடங்கினார்கள் மேரி கியூரி. அவருடைய கணவரான பியரி கியூரியும் அவரோடு சேர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். பல்வேறு தனிமங்களை அவர்கள் ஆராய்ந்தார்கள். தோரியம் போன்ற சில தனிமங்களுக்கு கதிரியக்க சக்தி இருப்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். அவர்களது தொடர்ச்சியான ஆய்வின் பலனாக 2 புதிய தனிமங்கள் உலகுக்கு கிடைத்தன. முதலாவது தனிமத்திற்கு தான் பிறந்த போலந்தின் நினைவாக பொலோனியம் என்று பெயரிட்டார் மேரியும் கியூரியும். 2வது தனிமம் தான் புற்றுநோய்க்கு சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியம். ஆராய்ச்சியில் அளவிட முடியாத ஆர்வம் காட்டிய அவர்கள் வயிற்று பிழைப்பிற்காக கல்லூரிகளில் கற்பிக்க வேண்டியிருந்தது. ஓர் ஒழுங்கான ஆய்வுக்கூடத்தை உருவாக்கி கொள்ள கூட வசதி இல்லை. ஒழுகும் கூரையும் போதிய மின் வசதியும் இல்லாத ஒரு அறைதான் அவர்களுக்கு ஆய்வுக்கூடமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த ஆய்வுக்கூடத்தை பற்றி குறிப்பிடும் போது ஒரு சக விஞ்ஞானி அது ஒரு மாட்டுத் தொழுவம் போல் இருந்தது என்று கூறினார். குளிர்காலத்தில் 6 டிகிரி வரை தட்பவெப்ப நிலை குறையும். அந்த சூழ்நிலையிலும் அயராது ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர் அந்த அறிவியல் தம்பதியர்கள் என்று அவர் கூறினார். அவர்களுக்கு பண உதவியோ பொருள் உதவியோ செய்ய எவரும் முன்வரவில்லை. ரேடியத்திற்கு காப்புரிமைக்காக விண்ணப்பித்தால் நிறைய பணம் கிடைக்கும் என்று நண்பர்கள் வற்புறுத்தியும் அதனை செய்ய மறுத்துவிட்டனர் அந்த தம்பதியினர். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? கதிரியக்கம் பற்றி உலகின் எல்லா விஞ்ஞானிகளும் இன்னும் அதிகமாக ஆராய்ந்து புதிய பலன்களை கண்டுபிடிக்க வேண்டும், அதனால் மனித இனம் நன்மை பெற வேண்டும் என்ற ஒரே காரணம்தான். எதற்குமே உரிமை கொண்டாட விரும்பும் இந்த சுயநல உலகில் இந்த பிரபஞ்சமே நன்மை பெற வேண்டும் என்று சிந்தித்த அந்த அதிசய தம்பதியரை வரலாறு மட்டுமல்ல நாமும் கைகுப்பி வணங்க வேண்டும். ரேடியத்தின் உண்மையான விளைவை கண்டறிய பியரி கியூரி தன் உடலின் மேல் அதனை பயன்படுத்தி பார்த்தார்கள். முதலில் எரிச்சல் உண்டானது, பின்னர் புண் ஏற்பட்டது. அதன் பிறகு உடலில் ஏற்படும் கட்டிகளுக்கும் சிகிச்சை அளிக்க ரேடியம் பயன்படுத்தப்பட்டது. அதனை கியூரி தெரப்பி என்று அழைத்தனர்.
ரேடியத்தையும் இயற்கையான கதிரியக்கத்தையும் கண்டுபிடித்ததற்காக கியூரி தம்பதிகளுக்கு 1903ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அவர்களது மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை. 1906ஆம் ஆண்டு கதிரியக்கத்தின் தாக்கத்தாலும் கடும் உழைப்பாலும் நலிவுற்று இருந்த பியாரி எதிர்பாராத விதமாக ஒரு குதிரை வண்டி மோதி தள்ளியதில் அவர் காலமானார். தனது ஆராய்ச்சியை தனியாக தொடரும் நிலையும் 2 பிள்ளைகளை தனியாக வளர்த்தெடுக்கும் பொறுப்பும் மேரி கியூரிக்கு ஏற்பட்டது. கணவர் இறந்ததும் அவர் வகித்து வந்த பாரிஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் பணி மேரி கியூரிக்கு வழங்கப்பட்டது. அந்த பொறுப்பை வகித்த முதல் பெண்மணி அவர்தான். முதல் நோபல் பரிசை வென்ற 8 ஆண்டுகளில், அதாவது 1911ஆம் ஆண்டில் மேரி கியூரிக்கு 2வது நோபல் பரிசை வழங்கி கௌரவித்தது நோபல் குழு. இம்முறை ரேடியத்தின் அணு எடையை அளக்கும் முறையை கண்டுபிடித்ததற்காக வேதியியல் துறையில் விருது வழங்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு பாரிஸில் அவர் ரேடிய கழகத்தை நிறுவினார். அதே ஆண்டு முதலாம் உலகப் போர் மூண்டது. எக்ஸ் கதிர்கள் மூலம் உடைந்திருக்கிறது என்று கண்டுபிடித்து அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்று நம்பினார் கியூரி. அதே நேரத்தில் காயம் அடைந்தவர்களை நகர்த்தக்கூடாது என்பதற்காக எக்ஸ்ரே வாகனத்தை உருவாக்கி சுமார் 150 தாதியர்களுக்கு பயிற்சியும் அளித்தார். ரேடியத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை இன்னும் கண்டறிய வேண்டும் என்று விரும்பிய மேரி கியூரி தனது மகள் ஐரீனையும் ஆராய்ச்சியில் ஈடுபட ஊக்கமூட்டினார். மேரி கியூரியின் கண்டுபிடிப்புகளால் தான் புற்றுநோய்க்கு சிகிச்சை பிறந்தது. ஆனால் எந்த கண்டுபிடிப்பு பல புற்றுநோயாளிகளின் வாழ்க்கையை மீட்டு தர உதவியதோ அதே கண்டுபிடிப்பு அவரது வாழ்க்கைக்கு உலை வைத்ததுதான் மிகப்பெரிய அறிவியல் சோகங்களில் ஒன்று. பல ஆண்டுகள் ரேடியத்தோடு ஆராய்ச்சி செய்ததால் அவருக்கு கடும் கதிரியக்க தாக்கம் ஏற்பட்டுவிட்டது. மனித குல மேன்மைக்காக பாடுபட்ட அந்த உன்னத விஞ்ஞானியின் உடலை லுக்கிமியா என்ற ஒரு புற்றுநோய் அரித்தது. கிட்டத்தட்ட தனது விரல்களையும் கண் பார்வையும் கதிரியக்கத்திற்கு காவு கொடுத்த நிலையில் 1934ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி தனது 67வது வயதில் மரணத்தை தழுவினாள் மேரி கியூரி அம்மையார். தனது தாயின் ஆராய்ச்சி பணிகளை தொய்வின்றி தொடர்ந்த ஐரீன் பின்னாளில் செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசும் பெற்றார். தாயும் தந்தையும் மகளும் நோபல் பரிசு பெற்றது வரலாற்றிலே கியூரி குடும்பத்திற்கு மட்டுமே கிடைத்த தனி பெருமையாகும். கியூரி தம்பதிகளின் அஸ்தி பாரிஸின் புகழ்பெற்ற பாந்தியன் அரங்கில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் மிக முக்கியமானவர்களுக்கு பிரெஞ்சு தேசம் வழங்கும் உயரிய மரியாதை அது. ரேடியம் என்ற அரிய தனிமத்தை வேறொரு விஞ்ஞானி கண்டுபிடித்திருந்தால் அதனை வைத்து பெரும் பணம் சம்பாதிக்க எண்ணிருக்கக்கூடும். ஆனால் வறுமையில் உழன்ற போதும் தனது கண்டுபிடிப்பை பணமாக்க எண்ணாத ஒரு உத்தம விஞ்ஞானிதான் மேரி கியூரி அம்மையார். பல புற்றுநோயாளிகளின் உயிரை காக்க தன் உயிரையே பரிசாக தந்த அந்த அதிசய அம்மையாரின் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற செய்திகள் எளிதானதுதான். முதலாவது, பிற்போக்கான சமுதாய எண்ணங்களை உதறித்தள்ளும் தன்னம்பிக்கை வேண்டும். இரண்டாவது, வறுமையிலும் பிறர் நலம் நாடும் உயரிய சிந்தனை வேண்டும். மூன்றாவது, இன்னல்களை தவிடு பொடியாக்கும் கடின உழைப்பு வேண்டும். நான்காவது, சுயநலத்தை துறந்து பொது நலத்திற்காக பாடுபடும் பண்பாடு வேண்டும். இந்த 4 பண்புகளை கொண்டு விடாமுயற்சியோடு போராடியதால் தான் அவர் இன்று வரலாற்றின் விஞ்ஞான உலகத்தின் கதாநாயகியாக இன்று வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் நம்முடைய மேரி கியூரி அம்மையார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் இன்று அறிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் வேறொரு வரலாற்று கதாநாயகரை பற்றி அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.